Hello friends, welcome to City Car Trainers. Viewers, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா a happy trip to Pondicherry. இந்த வீடியோவில் மெயினாக ஒரு பிகினர்ஸ் வந்து ஈசிஆர் ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன. ஈசிஆர் ரோட் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திருவான்மியூர் டு மகாபலிபுரம் இட்ஸ் ஸ்டேட் ஹைவே. இன் பிட்வீன் டிவைடர்ஸ் இருக்கும். ஹைவேஸில் டிவைடர் ஹைவேஸில் ஒரு பிகினர்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது 10 சேஃப்டி பாயிண்ட்ஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம சிட்டி கார் ட்ரெயினர்ஸில் இந்த 10 சேஃப்டி பாயிண்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம், நம்மளுடைய டிரைவிங் கான்செப்ட்ஸை ப்ராக்டிக்கலாக ஹைவேஸில் ஆன் தி ரோட்டில் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி வருது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மாணிக்கம் சார் இருக்கார். ஹலோ சார். ஹாய். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் டாடா அல்ட்ராஸ் நியூ மாடல் எக்ஸி ரிதம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓன் பண்ணிவிட்டு மோர் தென் 2000 கிலோமீட்டர்ஸ் அவர் ஆல்ரெடி ட்ரைவ் பண்ணிட்டாரு. ஸோ நம்மளோட அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் கிளாஸ்க்காக தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அண்ட் ஃபார் சம் பார்க்கிங் செஷன்ஸ். ஸோ ஹைவேஸில் அவருக்கு நம்ம கொடுத்துருக்கிற பேக்கேஜ் வந்து பாண்டிச்சேரி பேக்கேஜ். பாண்டிச்சேரி பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டில் மகாபலிபுரம் நம்ம இந்த டிவைடர் ஹைவேஸில் தான் ட்ரைவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது லேன் ஃபார்மேஷன் அக்கார்டிங் டு ரோட் சிச்சுவேஷன். லேன் ஃபார்மேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சார்கிட்ட மெயினாக சொல்லியிருக்கிறது, இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது எய்தர் லெஃப்ட் லேன் ஆர் ரைட் லேன் அவர் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிளால் நம்மளை கான்ஃபிடென்ட்டாக ஓவர்டேக் பண்ண முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இன்பிட்வீன் ரைட்லேயும் இல்லாமல் லெஃப்ட்லேயும் இல்லாமல் நடுவாக போனோன்னா பின்னாடி வரவங்களால் நம்மளை ஓவர்டேக் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், இந்த வெஹிக்கிள் நம்மளை கம்ஃபர்டபுளாக எப்படி ஓவர்டேக் பண்ணுறாரு, பிகாஸ் நம்ம அட்மோஸ்ட் ரைட்டில் நம்ம சேஃபர் டிஸ்டன்ஸில் போகிறோம், அவரும் சேஃப் டிஸ்டன்ஸில் போகிறாரு. ஒரு பிகினர்ஸ் மெயினாக பண்ணுற மிஸ்டேக்ஸே அவங்க கரெக்டாக லேன் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ஃபுல் ரைட்டில் போகும்போது அந்த ரைட்டில் டிவைடரில் டச் ஆகிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஃபுல் லெஃப்ட்டில் போகும்போது லெஃப்ட்டில் 2 வீலர்ஸ் அப்டக்கல்ஸ், பார்க்கிங் வெஹிக்கல்ஸோட அப்டக்கல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அவங்க இன்பிட்வீன்லேயே மூவ் பண்ணுவாங்க, மிடில் ஆஃப் தி ரோட்டில். அப்படி பண்ணக்கூடாது. செகண்ட் பாயிண்ட் இஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மெயின்டெனன்ஸ். நான் சார்கிட்ட மெயினாக சொல்லியிருக்கிறது 40 to 60 ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் ரோடு இன்னும் ஃப்ரீ ஆகும்போது 60 to 80 ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார் இஸ் மூவிங் ஆன் 60 to 80 ரேஞ்சில் போயிட்டு இருக்காரு. 5th கியரில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. கான்ஸ்டன்ட்டாக ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அன்னெசரியாக நம்ம பிரேக்கிங் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. தேவையான இடத்துல மட்டும்தான் நம்ம பிரேக் ப்ரெஸ் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட், லேன் சேஞ்சிங் இன் கேஸ் ஆஃப் அப்டக்கல். நம்மளோட லேனில் எதனா அப்டக்கல்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்டன்ட்லேயே நம்ம லேன் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரொம்ப க்ளோஸாக போய் நம்ம லேன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி லேன் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிரர்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கணும். இப்போ நம்ம லெஃப்ட் லேனில் வரோம் அப்படின்னா லெஃப்ட் மிரர் பார்த்துன்னு கிராஜுவலாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒரு சாம்பிள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்க, லெஃப்ட் லேனில் வாங்க. சரிங்க, வியூவர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக கரெக்டாக லெஃப்ட் லைனில் வந்திருக்காரு. இப்போ நான் சொன்னதுக்கும் இங்கே டிவைடர் வந்ததுக்கும் சிங்க்ரனைஸாக இருக்குது. ஆக்சுவலாக நான் டிவைடர் பார்த்து சொல்லலை, ஜஸ்ட் லைக் தான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கணும்னு தான் சொன்னேன். ஸோ பர்ஃபெக்டாக வந்து கரெக்டாக டர்ன் பண்ணிட்டார் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி டிவைடர்ஸ் அவங்க ஏன் பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த டிவைடர்ஸ்லையும் சில பேர் ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க, அப்படி வரக்கூடாது. அண்ட் அதே மாதிரி ஒரு டிவைடர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நம்ம பின்னாடி வர வெஹிக்கிளே நம்ம பார்த்துக்கணும். அவங்க என்ன ஸ்பீடில் வராங்கன்றதை பார்த்துக்கணும். முன்னாடி நம்ம இண்டிகேட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டிவைடர் வருது, ஸ்லோ பண்ணிக்கோங்கன்ற மாதிரி நம்ம சொல்லணும். மிரர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் லேன் சேஞ்ச் பண்ணணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆன் ஸ்பீட் வேரியேஷன். ஸோ ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹேண்ட்ஸில் பர்ஃபெக்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கணும். சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டீரிங் ஸ்டைல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் டவுனில் இருந்தால் கூட அதோட ஷேக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% பர்ஃபெக்டாக இருக்குது. அவர் ஷேக் பண்ணவே இல்லை இது வரைக்கும், ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. வெஹிக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் லேனில் போகுது. ஸோ நம்மளோட ஹோல்டிங் வந்து டசன்ட் மேட்டர்ஸ், பட் நமக்கு ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றது தான் பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து பர்ஃபெக்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ரிசல்ட்டும் 100% கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. டிஸ்டன்ட் அனலைசேஷன் ஆன் ரோட்ஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே நம்ம மூவ் பண்ணும்போதே ரோடு எங்கே கர்வ் ஆகுது, எங்கே பெண்ட் ஆகுது, எந்த இடத்துல டேர்ன் ஆகுது, எந்த இடத்துல ஜங்ஷன்ஸ் வருது, சிக்னலஸ் ஜங்ஷன்ஸ் எங்கே இருக்குது, எங்கே பிளிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்குது, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ட்லேயே அனலைஸ் பண்ணணும். டிஸ்டன்ட் அனலைசேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம மூவ் பண்ணும்போதே இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் போகுது பாருங்கள். ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். நான் இப்போ ஃபுல் ஜூமில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் 1 கிலோமீட்டர் ஆஃப் டிஸ்டன்ஸில் நம்ம பார்த்துட்டே தான் போகணும். அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு.
using yes or no theory on signalless junctions. இந்த yes or no theory on signalless junctions அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட நம்ம மூவ் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கிராசிங்ஸ் இருக்கும். அப்படி கிராசிங்ஸ் இருக்கும்போது ஏதான ஒரு வெஹிக்கிள்ஸ் வராங்க அப்படின்னா நான் சார்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, எய்தர் அந்த வெஹிக்கிளை நீங்கள் கிராஸ் பண்ண விட்டுடுங்க, இல்லை உங்களோட ஸ்பீடில் உங்களால் வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பிரேக் ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக ஃபுல் ஹார்னிங் கொடுத்து மூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ தியரி. எஸ், ஐ எம் கோயிங் டு லீவ் தம், நான் அவங்கள விட்டுடுறேன் அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் வருது. இந்த ஜங்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வைடாக பார்த்துக்கணும். இப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கிராசிங்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு பார்த்துட்டு இந்த கிராசிங்ஸை தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டே கொடுக்கணும். ஸோ இங்கே பர்ஃபெக்டாக பார்த்துருக்காரு சார். ஸோ எந்த ஒரு வெஹிக்கிள்ஸோட பிளேஸ்மெண்ட்டும் இல்லை. ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டாக மூவ் பண்ணலாம். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடாது, நம்மளோட பிரேக் சடனாக இருக்கக்கூடாது. பிகாஸ் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80ல் மூவ் பண்ணும்போது நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிள்ஸும் அதே 80 to 100 ஸ்பீடில் தான் வருவாங்க. அப்படி அவங்க பின்னாடி அதே ஸ்பீடில் வரும்போது நம்ம ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு கான்ஷியஸாக சேஃபாக ட்ரைவ் பண்ணுறோமோ அதே கான்ஷியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ்கிட்டையும் நம்ம இருக்கணும். ஸோ நம்ம பிரேக்கை சடனாக ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நம்ம ரிஸ்கியான ஃபேக்டரில் இருப்போம். ஒரு வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணும்போதும் அந்த வெஹிக்கிள் வந்து நம்மளோட லேன்லேருந்து ஃபுல்லாக வெளியில் போயிடணும். அப்போ தான் நம்ம கான்ஃபிடென்ட்டாகவே ஓவர்டேக் பண்ணணும். அவங்க இன்பிட்வீன் இந்த லேனில் போனாங்கன்னா ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி மர்ஜிங்ஸ் சிக்னலஸ் ஜங்ஷன்ஸ்லாம் நம்மளோட அனலைசேஷன் வைடாக இருக்கணும், தொலைநோக்கு பார்வையாக இருக்கணும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில். ஸோ எந்த வெஹிக்கிள் கிராசிங்ஸ் பண்ணுறாங்க, அவங்கள நம்ம கிராஸ் பண்ண விடலாமா கூடாதா, ஹார்ன் பண்ணால் அவங்க ஸ்லோ பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவராக நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் வந்து ப்ரீ ஆக்குபைடாக இருக்கக்கூடாது. 100% நம்மளோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கான்சன்ட்ரேஷன் ஆன் தி டிரைவிங்லே தான் இருக்கணும். ஆக்சுவலாக சார் என்கிட்ட கேட்டார், சார் நான் வந்து ஹைவேஸ்லாம் போகும்போது சில பேர் வந்து நீங்கள் மியூசிக் கேட்டுட்டு போங்க, உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஸோ கூட யாரான இருந்தால் பேசிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இனிஷியலாக பிகினர்ஸ்க்கு நம்ம சிட்டி கார் ட்ரெயினர்ஸில் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, நோ மியூசிக் சிஸ்டம், நோ இன்ட்ராக்ஷன், நோ டிஸ்ட்ராக்ஷன். மொபைல் ஃபோன்ஸால் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, சீனரிஸால் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. இப்போ நம்ம இங்கே மூவ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் சீனரி லெஃப்டில் இருக்குது. ஸோ பீச்சஸ் இருக்குது, பீச் இருக்குது, உங்களுக்கு வண்டர்ஃபுல்லான ஒரு சீனரி நமக்கு தெரியுது. பட் ஒரு டிரைவிங்கில் நமக்கு ஒரு 100% கான்சன்ட்ரேஷன் ரோட்ஸ் தான் இருக்கணும். பிகாஸ் நம்ம போகிற ஸ்பீடுக்கு ஒரு செகண்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் மிஸ் பண்ணிட்டோம்னா கூட we will be on a problematic situation. ஸோ அந்த சிச்சுவேஷனில் நம்ம போய் மாட்டிடக்கூடாது, அது ரொம்பவே முக்கியம். டிஸ்ட்ராக்ஷன் இருக்கவே கூடாது. நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன், அப்சர்விங் த சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ். ஸோ இங்கே நம்ம மூவ் பண்ணும்போது சைன் போர்ட்ஸ் கரெக்டாக பார்த்துக்கணும். எந்த இடத்துல ஜங்ஷன்ஸோட சைன் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்கே பெடஸ்ட்ரியன் கிராசிங்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கிள்ஸ். எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் நான் சார் கிட்ட மெயினாக சொல்லியிருக்கிறது ஒரு க்ளோஸாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், சேஃபாக தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயம்லாம் அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறாரு. வியூவர்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹைவேஸ் பொறுத்த மட்டும் இந்த 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெனி பிகினர்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு டீப்பாக டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு டேரெக்டாக கால் பண்ணியே கேட்கலாம். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். உங்களுக்கும் வந்து ஒரு ஹைவேஸ் பேக்கேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரெயினர்ஸில் அப்ரோச் பண்ணுங்கள். ஹைவேஸ் பேக்கேஜ் பொறுத்த மட்டும் வி ஹேவ் பாண்டிச்சேரி ட்ரிப், திருப்பதி ட்ரிப், திருச்சி, கன்னியாகுமரி, கும்பகோணம். ஸோ இந்த மாதிரி ட்ரிப்ஸும் நம்ம வச்சுருக்கோம். ஆந்திரா சைடும் வச்சுருக்கோம், கர்நாடகா, ஒசூர், கிருஷ்ணகிரி இங்கேயும் நம்ம வச்சுருக்கோம். எல்லா ஹைவேஸ் ட்ரிப்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவைடர் ரோடு இருக்கும், ஒரு சிங்கிள் ரோடு இருக்கும். திருப்பதி பொறுத்த மட்டும் நமக்கு டிவைடர் ரோட், சிங்கிள் ரோட், அப் ஹில் அண்ட் டவுன் ஹில் எல்லாமே கவர் ஆகும். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் வியூவர்ஸ். தேங்க்யூ.